நிறுவனம் கட்சி ஆரம்பிக்கும் போது அப்போ வந்து யாரை சொன்னா நிறுவனருக்குள்ள அந்த அதிகாரம் கட்சியின் மாநில பொதுக்குழு, செயற்குழு, அரசியல் தலைமைக்குழு ஆகியவற்றின் கூட்டங்களுக்கு நிறுவனர் அழைக்கப்பட்டு அவரது வழிகாட்டுதலின் அடிப்படையில் கூட்டங்கள் நடத்தப்பட வேண்டும். அவரது வழிகாட்டுதலின் அடிப்படையில் கூட்டங்கள் நடத்தப்பட வேண்டும். பாஜக கூட்டணியில பாமக இருக்குதா இல்லையா? பாஜக கூட்டணியில பாமக இருக்குதா இல்லையா வெளிவந்துச்சா? அவரை தான் கூப்பிடணும். இருக்குதா இல்லையான்னு இன்னொரு கூட்டம் கூட்டு செயற்குழு, பொதுக்குழு, நிர்வாகம் எல்லாம் கூட்டம் கூட்டி முடிவு போகணும். இப்போ அது சில சங்கடங்கள் இருக்குதா இல்லையா இருக்குதா அப்படின்னு சொல்றதுக்கு சில சங்கடங்கள் இருக்குது. உங்களுக்கு தெரியும், புரியுது நினைக்கிறேன். அதான் மாநிலங்களவை தேர்தலில் பாமக யாருக்கு ஆதரவு? மாநில தேர்தலில் ஏன் நாங்களே கேட்கக்கூடாதா? எங்களுக்கு வேணும்னா இல்லை எனக்கே ஒன்று கேட்கக்கூடாதா? இளைஞர் சங்க தலைவர் முகுந்தனுடைய நிலைப்பாடு என்ன? கட்சியில் இருக்காங்களா, ஆக்டிவேட்டா இருக்காங்களா, எப்படி இருக்காரு? அவர் அதே பொறுப்பில் இருக்காரு. ஆமாம், முகுந்தன் மாநில இளைஞரணி தலைவராக நான் அங்கே அறிவிச்சுள்ளது இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறார், தொடர்ந்து இருப்பார். தலைவரா அன்புமணி ராமதாஸ் அறிவிச்சீங்க. இப்போ வந்து அன்புமணி ராமதாஸ் பாமக தலைவரா, பாமக செயல் தலைவரா? என்ன கேள்வி இவ்வளோ நேரம்? இது பார்த்துட்டு கடைசியில் சீதைக்கு சுத்தம் சீதைக்கு சுத்தம் வெளியே ராமாயணம் பார்த்துட்டு டெல்லி பல்கலைக்கழகத்துல எஸ்சி எஸ்டி ஓபிசி அவங்களுக்கு பேரரசு நியமனத்துக்கு தகுதி இருந்தாலும் டெல்லி பல்கலைக்கழகத்துல எஸ்சி எஸ்டி மற்றும் ஓபிசி பணியிடங்களுக்கு பேராசிரியர்கள் நியமனம் கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பணி வழங்கப்படாதுன்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒடுக்கப்பட்ட மக்கள், பட்டியலின மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், அதாவது ஓபிசி, அதாவது உலக பேரறிஞர் அம்பேத்கர்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் பட்டியலின மக்கள் எஸ்சி எஸ்டி அப்படிங்கலாம் அவங்கள மட்டும் சொல்லியிருக்கீங்க. அப்போ அவர் சொல்கிறார், மற்ற இவங்க தான் இந்த எஸ்சி எஸ்டி தான் அவர் சொல்கிறது பிற்படுத்தப்பட்ட மக்கள்னு சொல்கிறார். யார்? அம்பேத்கர். பிற்படுத்தப்பட்ட மக்கள். அப்புறம் இன்னும் வேறு யாராவது இருக்காங்கன்னா அதர் பேக்வர்ட் கிளாஸஸ், இவங்கெல்லாம் பிற்படுத்தப்பட்ட மக்கள் எஸ்சி எஸ்டி. மற்றவங்க அதர் பேக்வர்ட் கிளாஸஸ், அதுதான் அதர் ஓபிசி. இப்போ நாமெல்லாம் இப்போ ஓபிசி.
ஓபிசி அந்த ஓபிசின்ற அந்த இதுக்கு ஒரு அழுத்தம் கொடுத்து அதை கான்ஸ்டியூஷனில் கொண்டு வந்தது அம்பேத்கர் தான். சரி, இந்த பேட்டியில் டாக்டர் ராமதாஸ் அன்புமணி மீதான அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை வைத்து வருகிறார். அதில் ரொம்ப முக்கியமானது கடந்த நாடாளுமன்ற தேர்தல் பற்றி அவர் கூறிய விஷயம். அவர் டாக்டர் ராமதாஸ் அதிமுகவுடன் தான் கூட்டணி வைக்க வேண்டும் என்று விரும்பியதாகவும் அதுதான் இயற்கையான கூட்டணி என்று கருதியதாகவும் டாக்டர் அன்புமணியும் சௌமியா அன்புமணியும் வலியுறுத்தி பாஜக கூட்டணியை கொண்டு வந்ததாக கூறினார். அதை மீண்டும் கேட்கலாம். கூட்டணியை பற்றி பேசணும். நான் அதிமுகவோட கூட்டணி சேரணும்னு சொல்லி இவருக்கு ஒரு கடிதம் எழுதி கடைசியில் டைப் பண்ணது. கடைசியில் என் கைப்படவே அந்த கடைசியில் 4 வரி, நீயே எடப்பாடி பழனிசாமி கிட்ட பேசு, நீயே எடப்பாடி பழனிகிட்ட பேசு அப்படின்னு சொல்லி கையாளி எழுதுனேன். அதே மாதிரி பேசினாப்பில்ல, எடப்பாடி கிட்ட பேசினார். எடப்பாடியும் நம்ம சிவி சண்முகங்கிட்ட சொல்லி, சரிப்பா சொல்கிற மாதிரி பண்ணிடுப்பா அப்படின்ட்டார். ஆனால் அன்னைக்கு அன்று ஒரு நாள் இந்த பிஜேபியோட தான் கூட்டணி போகணும் அப்படின்னு சொல்லி அதிமுகவோட கூட்டணி போகக்கூடாது. இப்போ அதிமுகவோட கூட்டணி போயிருந்தால் நாங்கள் ஒரு 3 இடம், நாங்கள் குறைஞ்சது 3 இடம் ஜெயிச்சிருப்போம், அவங்க ஒரு 6-7 இடம் ஜெயிச்சிருப்பாங்க அதிமுக. எங்களுக்கு சின்னம் கிடைச்சிருக்கும், சின்னம் கிடைச்சிருக்கும். அவங்க 6-7 இடத்துக்கு மேலே ஜெயிச்சிருப்பாங்க. ஏன்னா இது நேச்சுரல் அலையன்ஸ். அதிமுக பாட்டாளி மக்கள் கட்சின்றது ஒரு இயற்கையான கூட்டணி. அந்த காலத்தில் இருந்து நேச்சுரல் அலையன்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் பேசி முடிச்சுட்டு கடைசியில் இந்த கால அன்புமணி பிடிச்சினால இந்த தொடைய அந்த பக்கம் அன்புமணி மனைவி சௌமியா இந்த காலை பிடிச்சிடணும். 2 பேரும் அழறாங்க. எதுக்கு அழறாங்க? பிஜேபியோட கூட்டணி போகணும். நான் என்னால் ரொம்ப நேரம் அழறாங்க. என்னால் ஒன்றும் சொல்ல முடியல. அப்புறம் அன்புமணி வாயிலிருந்து ஒரு உதிர்ந்த முத்துக்கள் சொல்லுவாங்கள்ல, அந்த உதிர்ந்த முத்துக்கள் உதிர்ந்தது. இதை நீங்கள் ஒத்துக்கலைன்னா கேளுப்பா, இதை ஒத்துக்கலைன்னா நீங்கள் தான் எனக்கு கொள்ளி வைக்கணும். நீங்கள் தான் எனக்கு இந்த பக்கம் இவர் தொடைய பிடிச்சினால சௌமியா இந்த பக்கம், அப்புறம் வேறு வழி இல்லாமல் அப்புறம் நாம நடந்தது அதுதான். சரின்ட்டு இது எல்லா ஏற்பாடும் பண்ணிடுது சௌமியா. பிஜேபியோட கூட்டணின்றது ஏற்பாட்டை அவர் பேர் என்னப்பா, அண்ணாமலையா? ஆமாம், அண்ணாமலையோடலாம் பேசி எல்லாம் மறுநாள் காலையில் பார்த்தா அங்கே வெளியில் பாரத் மாதாக்கு ஜேன்னு கோஷம் அங்கே கேட்குது. அண்ணாமலை வந்துட்டார் காலையில். பெரிய சாப்பாடு எல்லாம் விருந்து காலையில் நடக்குது. எனக்கு தெரியாமே நடக்குது.
அது அப்புறம் நிறைய கதை இருக்குது. வேட்பாளர் தேர்வு அது இது எல்லாம் வரும். அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. இப்படி கூட்டணி கொள்ளி வைக்கிறது. போதும்னு நினைக்கிறேன். பொதுக்குழு உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொதுக்குழு உறுப்பினர்கள் பொதுக்குழு எப்போ நம்ம வச்சுக்கலாம். அது ஒன்றும் இல்லை. ஏன்னா பொதுக்குழு 3 வருஷத்துக்கு ஒரு தடவை பொதுக்குழு கூடணும். 3 வருஷம் முடிஞ்சிடுது. பொதுக்குழு வச்சு அப்படியே செய்யலாம். அதாவது அரசியல் முதல்ல இந்த கட்சி ஆரம்பிக்கும் போது அரசியல் இது எங்க பாரு இது ஒற்றை மனிதன் 95,000 கிராமங்களுக்கு 95,000. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.